ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 16வது வசனம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இந்த வேத பகுதியில யாருடைய கையில செல்வம் கனம் தீர்க்காயுசு இருக்குன்னா ஞானத்தோட கரத்துல அது இருக்கா. ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கணும். முத்துக்கள் வெள்ளிக்கல் பசு பொண்ணும் இதற்கு நிகர் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. ஞானம் அப்படின்னா என்னன்னா ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு இருக்கு. உலகத்தின் காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள ஏராளமான காரியம் இந்த வேத புஸ்தகத்துல இருக்கு. அனுதினமும் தியானித்து படித்து நம்ம அதிலிருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி வாழும் போது ஆண்டவர் வெறும் இந்த ஞானத்தோடு நம்மளை விடுறதில்ல, அதோடு கூட தீர்க்காயுசையும் கனத்தையும் செல்வத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை அலங்கரிக்கிறார். உலக பொருளை தேடாமல் கர்த்தருடைய வேதத்தை தேடுங்கள், கர்த்தர் கூட எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பார். ஆமேன்.